இதுக்காக என்ன வர சொன்ன? தேவராஜ் தெரியுமா? தேவராஜ் தெரியுமா உனக்கு? தேவராஜா? தேவராஜ் யாருன்னு எனக்கு தெரியாது. அவருக்கு உன்ன தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு? நம்ம உறவு தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்ற காவ்யா? யார் அவரு? எப்போ வந்தாரு? வந்தாரு, இந்த வீட்டுக்கு வந்தாரு. சந்தேகம். அவர் எனக்கு சந்தேகம் வர மாதிரி பேசினாரு. சந்தேகமா? என்ன சந்தேகம் அவருக்கு? என்ன சந்தேகம்னு தெரியல, ஆனா சந்தேகப்பட்டு தான் பேசினாரு. முதல்ல அந்த ஆள் எப்படி இருந்தாருன்னு சொல்லு. 50 55 வயசு இருக்கும். சமூக சேவை செய்யறவரா, தெளிவா தெளிவா பேசினாரு. நான் உனக்கு சொன்னது, நீ செய்யறது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன சொல்ற காவ்யா? சந்தேகப்படுறேன். அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமோன்னு சந்தேகப்படுறேன். ஆபத்து காவ்யா, ரொம்ப ஆபத்து. மாட்டினா என் லைஃபே போயிடும். போகாதா? எனக்கு மட்டும் போகாதா? 2 பேரும் சேர்ந்துதான் ஜெயிலுக்கு போகணும். அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? யார் சொன்னாங்க? யார் சொல்லிருப்பாங்க? எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? காவ்யா, உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச இந்த ரகசியம் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? சொல்லல. நான் சொல்லல. அந்த ஆளை நான் முன்ன பின்ன கூட பார்த்ததே இல்ல. எப்படி 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 இது? ஏய், நீதான் சொல்லணும். ஒளறி வச்சியா? யார்கிட்டயாவது ஒளறி வச்சியா? இல்ல காவ்யா, இல்லவே இல்ல. யோசி. நல்லா யோசி. உன்கிட்டதான், உன் மூலமா தான் இந்த தப்பு நடந்திருக்கு. இல்ல, வாய்ப்பே இல்ல. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள 3வது ஆளுக்கு அனுமதியே இல்ல. வேற எப்படி அவருக்கு சந்தேகம் வந்துச்சு? நீ யார்கிட்டயாவது சொன்னியா? ஏய், சந்தேகப்படுறியா? என்னைய சந்தேகப்படுறியா? யார்கிட்ட பேசுறேன்? ஏய், உன்னை தவிர நான் வேற யார்கிட்ட பேசுறேன்? மன்னிச்சிரு காவ்யா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. தெரியாம சொல்லிட்டேன். உனக்கு என்னதாண்டா தெரியும்? ஆழம். பொம்பளை மனசு ஆழம். ரகசியம்னு ஒண்ணு மனசுல விழுந்துருச்சுன்னா அது வெளியில வரவே வராது. கண்டுபிடிக்க முடியாது. யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. உண்மைதான் காவ்யா. நீ சொன்னது எனக்கு பயம் வந்துருச்சு. பதட்டமா இருக்கு. அதான் பயப்படு. நல்லா பயப்படு. பயம் இருந்தாதான் நீ உன்னை காப்பாத்திக்க முடியும், என்னையும் காப்பாத்த முடியும். மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? மாட்ட மாட்டேன். நான் சொல்றத கேட்டு நடந்துகிட்டேன்னா மாட்ட மாட்டேன். அப்படியே மாட்டிக்கிட்டா என்ன காட்டி கொடுக்கணும்னு மட்டும் நினைக்காத. நினைச்சிடாத.
அப்படி நினைச்ச நீ வாழ்நாள் முழுக்க அழ வேண்டியதா இருக்கும். காவ்யா, நான் அப்படி பண்ணுவேனா காவ்யா? பண்ணக்கூடாதா? இப்ப நான் என்ன பண்றது சொல்லு. ஜாக்கிரதையா இரு. முடியுமா காவ்யா? மனசு முழுக்க பயம் வந்துருச்சு. பயப்படு. பயம் இருக்கணும். பயம் இல்லைன்னா கூட பயந்த மாதிரி நடிக்கணும். கவலைப்படாத, நான் இருக்கேன். கவலைப்படாத. எச்சரிக்கை முக்கியம். கொஞ்ச நாளைக்கு எச்சரிக்கையா இரு. நிறுத்திவே. நான் சொல்ற வரைக்கும் எல்லாத்தையும் நிறுத்திவே. தேவராஜா, நான் பாத்துக்கிறேன். போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போ. ஓகே. காவ்யா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். கர்த்தர் எப்போதும் இப்போதும் என்றென்றும் உன்னோடு இருப்பாராக. நீ யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா கர்த்தரோட குழந்தை. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் ஃபாதர். இருக்கட்டும். இந்தாங்க, மாசம் மாசம் நான் கொடுக்கறது. எனக்கு பிறக்காத குழந்தைங்களா இருக்கலாம். நான் தத்தெடுக்காத குழந்தைங்களா இருக்கலாம். ஆனா குழந்தைங்க நீங்க தான் பாத்துக்கிறீங்க, நீங்க தான் வளர்க்குறீங்க. இது செய்ய வேண்டியது என்னோட கடமை. நான் என்ன தப்பு பண்ணாலும், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் இத மாசம் மாசம் செஞ்சிடுவேன் ஃபாதர். காவ்யா, கர்த்தருக்கு முன்னாடி எல்லாருமே குழந்தைங்க தான்மா. நீ அவங்கள உன் குழந்தைங்களா பாக்குற, ஆனா கர்த்தர் உன்னை குழந்தையா பாக்குறாரு. கர்த்தர் இடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலுக்காக அருள் செய்வார். நான் யாரோ எவரோ எனக்கு தெரியாது. கிறிஸ்துவா, இந்துவா, முஸ்லிமா எனக்கு தெரியாது. மதம் மதம் மனுஷனுக்கு பிடிக்கலாம், பிடிச்சதை ஃபாலோ பண்ணலாம். எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், எந்த சாமியை வேணாலும் கும்பிடலாம். அது தப்பு இல்லை. ஆனா மனுஷனுக்கு தான் மதம் பிடிக்கக்கூடாது. விவிலியத்துல ஒரு வார்த்தை இருக்கு, உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட கவலை போலவும் விளங்க பண்ணுவார். இது கர்த்தர் சொன்னது. நான் ஒரு கிறிஸ்தவ ஃபாதரா சொல்லல, ஒரு ஃபாதரா சொல்றேன். தேங்க்யூ ஃபாதர்.
நான் வாழற வாழ்க்கை சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா நான் வாழறதே சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஒரு தொட்டில் குழந்தையா இல்ல கட்டில் குழந்தையா அது கூட எனக்கு தெரியாது. பிறந்துட்டேன் ஃபாதர், வளர்ந்துட்டேன் ஃபாதர், வளர்ந்ததுனால வாழ்ந்துட்டு இருக்கேன் ஃபாதர். ஆனா என் மனசுல ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கு ஃபாதர். 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் தப்பில்ல அப்படின்னு நாயகன் படத்துல கமல் சார் சொல்வாரு. இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில நான் பார்த்த ஒரே படம் அதுதான் ஃபாதர். சிலுவையில இயேசுநாதர ஆணி அடிச்ச மாதிரி என் மனசுல அடிச்ச ஆணி அந்த 4 வரி. அதுக்கப்புறம் தான் ஃபாதர் முடிவு பண்ண, தப்பு செஞ்சாலும் அத சரியா செய்யணும்னு. தீமையை விட்டு விலகி நன்மையை செய், என்றென்றும் நிலைத்திருப்பாய். இதுவும் கர்த்தர் சொன்னது. புரியல ஃபாதர். கர்த்தர் சொல்லிட்டாரு. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில 33 வயசுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர் வாழ்ந்த வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாம போச்சு. நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஃபாதர். அவருக்கு சிலுவை, எனக்கு அழுக. புரியுதுமா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்போது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இதுவும் நான் சொல்றது இல்லம்மா, இந்த விவிலியம் சொன்னது. காவியா, இந்தம்மா. வரேம்மா.
லக்ஷ்மி, கண்ணம்மா, என்னடா இங்கே வந்து நிக்கிற? கண்ணம்மா, என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இத நான் கேட்கணும்பா. எப்பவும் எழுப்புற அப்பா இல்ல, எப்பவும் காலையில காஃபி குடுக்கற அம்மா இல்ல. இருக்கீங்க, இருந்தீங்க, தூங்கிட்டு இருந்தீங்க தனித்தனியா. அம்மா கிட்ட கேட்டேன், உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு. இல்லைன்னு சொன்னாங்க. இருக்குப்பா, பிரச்சனை இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது யாரால, யாரோடது, அது மட்டும்தான்ப்பா புரியல. தீர்ப்பு சொல்றது முக்கியம் இல்லப்பா, தீர்ப்பு தான்ப்பா முக்கியம். தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த வீட்ல இருக்குமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. அப்பா, நான் ஒன்னே ஒன்னு சொல்லட்டா? என்னம்மா? அப்பாவை நீங்க மக கிட்ட பேசல, அப்பாவை நீங்க மகளை கொண்டாடல. ஐயாவா நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க. ஏம்மா, ஏன் அப்படி சொல்ற? வாழ்க்கையில 2 விஷயம்தான்ப்பா முக்கியம். நேர்மையா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. இது நீங்க சொல்லிக் கொடுத்ததுப்பா. ஆனா உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணலப்பா. நான் சொல்றது தப்புனா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஆனா கண்ணம்மா தப்பு பண்ண மாட்டா. பாரதியார் நேசிச்ச கண்ணம்மாவா, இந்த தேவராஜ் பொண்ணு கண்ணம்மாவா எனக்கு தெரியாதுப்பா. நான் கண்ணம்மாப்பா, உங்க கண்ணம்மாப்பா. மகளை வளர்த்தத வாழ்க்கை முழுசும் சொல்லக்கூடாது. வளர்ந்த மகளை மகளா பார்க்கணும்பா.